பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டாக இருக்குது. உடுக்குள்ள பாருங்கள் எல்லாம் துருப்பிடிச்சு கிடக்குது. பண்ணாதீங்க. இது வந்து நம்ம ஒரு கத்தி வச்சுக்கோங்க. எனக்கு கத்தி வச்சு தான் கட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒன்று வந்து உடஞ்சே வந்துச்சு. அந்த உடஞ்சி போன பிச்சை தான் அங்கே லாஸ்ட் மாதிரி டயரில் ஸ்பீடாக சுத்த மாட்டேன்ருச்சு. இது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எல்லாத்துக்கும் ஆயில் விட்டுருங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப அதிக மாட்டேன் உட்காந்துடலாம் அப்படின்னு பார்த்தா அவ்வளோதான் வெளியே வந்துச்சு. எடுக்கலான்னு பார்த்தா ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு. லாஸ்ட் மந்த் நம்ம ஒரு ரீட்ரேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பைசைக்கிள் வாங்கியிருந்தோம். அது ரேட் பார்த்தீங்கன்னா 4700 ரூபா. சரி ஓகே வந்து இறங்கிருச்சு. இதுதாங்க அந்த சைக்கிள். வாங்க ஃபிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோக்கஸ் கட்டாகி தான் வந்துச்சு. சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்கள் அன்பாக்சிங் பண்ணலாம்னு சொல்லி அன்பாக்சிங் பண்ணிகிட்டு இருந்தேன். எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்குது. 2 பக்கமுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் பாக்ஸ் இருந்துச்சு. சரி ஓகே கழட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்கோள் தூக்கி தந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது மேலே கட் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக இருந்துச்சு. இருங்க போக போக சொல்கிறேன். இது ரேட் பார்த்தீங்கன்னா 4700 ரூபா. இது வந்து பெரிய பசங்களே ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆல்சோ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் பைசைக்கிள் பின்னாடி சொல்கிறேன். கண்டிப்பாக ஹெல்ப்புக்கு வந்து ஆள் வச்சுக்கோங்க. ஒருத்தாலாம் என்னை மாதிரி தூக்காதீங்க. பிகாஸ் நான் கஷ்டப்பட்டு தூக்கினேன். ஆனால் வந்து தெரியல. ஆல்சோ கட் பண்ணுறதுக்கு வந்து சிசர் தூக்கிட்டு வந்து கட் பண்ணாதீங்க. ஒரு கத்தி வச்சுக்கோங்க. எனக்கு கத்தி வச்சு தான் கட் பண்ண முடியும். நானும் சிசர் வச்சு கட் பண்ணவே முடியல. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக டேக்ஸ் இருக்குது. சரி ஓகே ஃபைன் சொல்லிட்டு அப்புறம் கத்தி எடுத்து வந்து அப்புறம் கத்தி வச்சு அறுன்னு எடுத்தேன். நான் ரொம்ப மாட்டேன். அப்புறம் கடைசியில் டேக் கட் பண்ணியாச்சு. அப்புறம் ஒவ்வொன்றா வந்து கட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆல்ரெடி பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த பேக் சைக்கிள் வீலை பார்த்தீங்கன்னா செட் பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்ம வந்து ஃப்ரண்ட் ஹேண்டில் பாரும் அந்த ஃப்ரண்ட்டு சைக்கிள் இது வீல் மட்டும்தான் நமக்காக சேர்த்துனா போதும். மற்றபடி இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. ஆல்சோ கவர் கூட பிரிக்காமல் தான் வந்திருக்காங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து தான் வந்து டீலர்ஷிப் இருப்பான் போல். அங்கே கோயம்புத்தூர்லேருந்து தான் வந்திருக்கு. எனக்கு வரக்கு பார்த்தீங்கன்னா 1 வீக் பண்ணியிருக்கான். வெறும் திருப்பூரில் தான் இருக்கேன். வெறும் 1 வீக் ஏன்டா இப்படி பண்ணீங்கன்னு தெரில. அப்போ எடுக்கும்போது தான் பார்த்தா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கானுங்க. சரி ஓகே நம்ம கடையில் கொடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓரமாக வச்சுட்டேன். சரி ஓகே எடுத்து மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி பார்த்தா அந்த ஹேண்ட் பேர் மாட்டுறது ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது. ஸ்க்ரூவை தூக்கி மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது தெரியல. நான் தேடுறேன் எது என்ன பண்ணாலும் சரி மாட்ட முடியல. சரி ஓகே இருக்குது அது ஃபஸ்ட்டு நம்ம வீலை மாட்டலாம் அப்படி சொல்லிட்டு அந்த கீழே கவர்லாம் பிரிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அந்த டூல் பாக்ஸில் கொடுத்துருந்தாங்களா அது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எடுத்து ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா புக்லெட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் 2 டூல் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சீட் கவர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 வைப்பர் அது கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கால் மிதிங்கடான்னு பார்த்தா கால் மிதி உள்ளே இருந்துச்சு. சரி ஓகே இது தெரிய எடுத்து வச்சுட்டு இது கல்ட்டருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஸ்வெட்டிங் ஆயிடுச்சு. சரி ஓகே ஃபைன் எடுத்து டயர் மாட்டலாம் அப்படின்னு சொல்லி டயர் மாட்டினா மாற்றி வச்சுட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நம்ம வந்து இந்த பக்கம் இருக்கிறது தான் கரெக்டாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சீட்டை தூக்கி மாட்டாமல் உட்காந்துடலாம் அப்படின்னு பார்த்தா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சீட்டை மாட்டலாம் அப்படி சொல்லிட்டு சீட்டை மாற்றி பார்த்தேன். அப்புறம் கழட்டி மாட்டினதுக்கப்புறம் அங்கே ஸ்க்ரூ ட்ரைவர் போடணும் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாத்தையும் சீட் கவர் எல்லாத்தையும் மாட்டியாச்சு. ஆனால் இருந்தாலும் நம்ம கடையில் கொடுத்த ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். நம்ம மாட்டினது கரெக்டாக இருக்குமா இல்லையான்னு தெரியல. இதில் என்னென்னா ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ அந்த வாட்டர் பாட்டிலை சைடில் மாட்டிக்க முடியும். ஆனால் என்ன இந்த ஃபோக்கஸ் கம்பெனி இல்லாமல் நம்ம ஓட்ட முடியாது. ஸோ கடையில் கொடுத்து அதை சரி பண்ண முடியும். ஸோ மற்றதும் பார்த்தீங்கன்னா வளைஞ்சு தான் வந்திருக்கு. ஏன்னா இது பண்ணி வச்சு பெடலுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடுக்கு ரைட் ஹேண்ட் சைடு அங்கேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் திருவினா தான் திருக முடியும். அதுக்கப்புறம் ஏதோ பார்கோட் கொடுத்துருந்தாங்க. இந்த பார்கோட் ஸ்கேன் பண்ணால் வாரண்ட்டி கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே பார்த்தா நான் 1008 கேள்வி கேட்குறேன். அது எல்லாத்துக்கும் பதில் சொன்னால் உங்கள் டீம் கால் பண்ணுவாங்க வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு முடிச்சிட்டான். ஆனால் ஒருத்தன் கூட கால் பண்ணல. சரி பொங்கடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஃப்ரேம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கனால பிரச்சனை இல்லை. ஆனால் உடஞ்சி வந்தால் இவங்கிட்ட வாரண்ட்டி கிளைம் பண்ண முடியாது. ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்ன செக்கப்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கட்டியிருக்காங்க. அது பேக்கப் த பாக்ஸில் என்ன எங்கேருந்து வந்திருக்கு எந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பானுங்க. சரி இந்த கம்பெனி போய் நம்ம போய் மாற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கடைக்கு கொண்டு போயிட்டேன். அப்புறம் அவர் 14 ரூபாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி எடுத்து மாட்டி விட்டாங்க. அவங்க தான் இப்போ சரி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். சீட்லாம் வந்து கரெக்டாக நேர் பண்ணி வச்சு இப்போ டயர்லாம் வந்து கரெக்டாக வைக்கலையாமா. ஸோ டயர்லாம் ஸ்பீடாக சுத்த மாட்டேன்ருச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 150 ரூபா வாங்கினாங்க. எல்லாம் ஆல்ரெடி ஃபிட்டிங் பண்ணியாச்சு. இந்த சும்மா செக் பண்ணுறதுக்கு 150 ரூபா வாங்கினாங்க. சரி ஓகே ஃபைனு நமக்கு ஓட்டுறது நல்லபடியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம 150 ரூபா கொடுத்து செக் பண்ணோம். அப்போ கழட்டி போட்டு அந்த ஃப்ரண்ட் வீல்லாம் நல்லபடியாக மாட்டினாங்க. இப்போ தான் வந்து ஃப்ரண்ட் வீல் நல்லா ஸ்பீடாக ஓட்டுது. அப்பயுமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எல்லாத்துக்கும் ஆயில் விட்டுருங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா ரொம்ப நாளாக வந்து ஏதோ இங்கே இருந்துருக்கு தான். ஆல்சோ இது வந்து ரொம்ப வெயிட்டே இல்லையாமா, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, குவாலிட்டியே இல்லை அப்படின்னு சொன்னார். சரி இருந்தாலும் நீங்கள் வந்து ஆயில் விட்டுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் ஆயில் விட்டுருந்தேன். இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த இது மாட்டுறதுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு கம்பி இருக்குது. அது வந்து ஆயில் விட முடியல. சரி ஓகே அப்படின்னு எல்லாத்துக்கும் ஆயில் விட்டுருந்தேன். சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மறக்காமல் எல்லா பக்கம் ஆயில் விட்டுருங்க. ஆயில் விடாமல் எங்கேயாச்சும் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும்.
பிரேக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா கச்சல்லாம் பிடிக்கிறது இல்லை, ஏதோ நார்மலாக தான் பிடிக்குது. பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. குட்டி பசங்க ஓட்டலாம், நீங்களே ஒரு 10th படிக்கிற பையனா அதை ஓட்டிகிட்டு போகலாம். நீங்கள் அதுக்கு மேலே இருந்தீங்கன்னா இந்த சைக்கிள் வாங்குறது வேஸ்ட்டு. ஏன்னா என்ன கடையில் போனீங்க 8000 சொல்லுவாங்க, இங்கே என்னென்னாக்கா 4500 நீங்கள் வாங்குறீங்க. ஆனால் அதே அளவுக்கு குவாலிட்டி இல்லை. ஆனால் என் கேட்டிங்கன்னா ஹெர்குலஸ் சைக்கிள் வாங்கிக்கோங்க, அது ஒர்த்தாக இருந்துச்சு. அது வேணும் பின்னாடி ரிவ்யூ போடுறேன். இந்த சைக்கிள் இங்கே பாருங்கள், இது டிஸ்க் பிரேக் இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் கம்பி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அங்கங்கே பிரேக் ஆகிருக்கு, அங்கங்கே வளைஞ்சு போய் கிடக்குது. இருங்க சரியாக காட்டுறேன். இதோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று வந்து உடஞ்சே வந்துச்சு. அந்த உடஞ்சி போன பிச்சை தான் அங்கே லாஸ்ட் முன்னாடி வச்சுருந்தது. சரி ஓகே, இது பற்றி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தா இது பார்த்தீங்கன்னா இங்கே டைட் பண்ணி இங்கே வந்து மாட்டணும், அந்த பிளாக் கலராக உள்ள போட்டு. ஸோ அதை வச்சு மாட்டியாச்சு. ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பில்லு மாட்டியிருக்கேன், இது என்ன கழட்டி ஆகணும். ஏன்னா இப்போ நம்ம ரிட்டர்ன் போட்டோம். ஏன்னா இந்த சைக்கிளே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்காகாத சைக்கிள். இந்த ஃப்ரேம் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருக்குது, மற்றபடி சைக்கிள்னால் இப்போ வெட்டி குவாலிட்டி. இங்கே பாருங்கள், 2 அமுக்கின இதிலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஆயிடுச்சு, அப்படி கிராஸாக இருக்குது. இதுக்கும் பாருங்கள் அப்படி வெளியே வந்துச்சு. எடுக்கலான்னு பார்த்தா ஃபுல்லாக லாக் ஆயிடுச்சு. மற்றபடி இந்த செயின் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப் போனதுக்கே பார்த்தீங்கன்னா செமையாக லூஸ் ஆயிடுச்சு. இன்னும் ஓட்ட நம்ம லூஸ் ஆயிரும் போல். மற்றபடி இந்த பிரேக் பார்த்தீங்கன்னாக்கா எப்போ வேணும் உடையும் போல். ஏன்னா ஆல்ரெடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தூருட்டு கிடக்குது, இங்கே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தூருட்டு கிடக்குது இந்த இடத்துல தான், எப்போ வேணும் உடஞ்சிரும் நீங்கள் நல்லா பிரேக் பிடிச்சிங்கனாக்கா. ஆல்சோ அந்த பிரேக்கோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. இந்த பெருசாக கூட அமுக்க முடியல. ஆனால் கேட்டால் பவர் பிரேக்குன்னு சொல்கிறானுங்க. அதனால இந்த கவரை வந்து இப்போ வந்ததுமே பிரிச்சிடாதீங்க. பிரிச்சிட்டிங்கனாக்கா அவங்ககிட்ட காசு ரிட்டர்ன் இது பண்ண மாட்டானுங்க. எவ்வளோதாங்க இந்த சைக்கிளை வாங்குறது வாங்காமல் இருக்கிறது உங்கள் விருப்பம் தான். ஆனால் 4500 இவ்வளோ பெரிய சைக்கிள் தரான்னு நினச்சாக்கா அதில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இவ்வளோ மட்டமாக வச்சுருக்கான். ஆனால் இந்த ஃப்ரேம் ஒர்த்து. ஆனால் மற்றபடி சைக்கிள் இருக்க பின்னாடி இருக்க எல்லாமே வந்து ஒஸ்ட்டு. சப்போஸ் உங்ககிட்ட காசு கம்மியாக இருக்குது, ஒரு பெரிய சைக்கிள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் போயிடும். போனதுக்கப்புறம் அவன்கிட்ட ரிட்டன் கொடுக்க முடியாத பாலிசி இல்லைன்னா ரிட்டனும் கொடுக்க முடியாது. ஸோ ரிட்டன் இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஆல்சோ 1008 கேள்வி கேட்பாங்க ரிட்டன் இருக்கிறக்கும், அதை நான் பின்னாடி காட்டுறேன். அதுக்கப்புறம் டிஸ்க் பிரேக்கும் பார்த்தீங்கன்னா சரியில்லை குவாலிட்டி. இந்த சீரியல் நம்பர் வந்து கிழிச்சிடாதீங்க. இந்த சீரியல் நம்பர் வச்சு தான் சைக்கிள் வாங்குவான். உள்ள டூல்ஸ் பாருங்கள், இதுதாங்க சைக்கிள் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம். இதெல்லாம் வந்து குவாலிட்டி செக்னு சொல்லியிருக்கான். ஆனால் சும்மா என்ன இருக்குன்னு சொல்லி மட்டும்தான் போட்டிருக்கானுங்க, மற்றபடி பெருசாலும் எதுவுமே இல்லை. இந்த டூல்ஸ் 2 கொடுத்துருக்காங்க, இது வேணால் ஒர்த்து. ஆனால் இதெல்லாம் வந்து செம்ம ஒர்த்து. நிறைய ஸ்பேனரில் வைக்கிறதுக்கு பதிலாக இது ஒன்று வச்சு நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்க முடியும். இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா கீழே பார்த்தீங்கன்னாக்கா குட்டி ஒன்று இருக்கும், அதே நீங்கள் எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஸோ இது வந்து ஒர்த்து தான். நான் கடையில் வாங்கினா 50 ரூபா வரும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துட்டான். இது சும்மா வீலில் மாட்டுற கேப்பு. இது வந்து டயரில் இருக்க அந்த கம்பி ஏதாச்சும் உடஞ்சுனாக்கா திரும்பி மாட்டிக்கலாம்னு சொல்லிட்டு சும்மா டெம்பரவரியாக. மற்றபடி நான் எனக்கு இது ரிட்டர்ன் ஆக போகுது. சரி ஓகே, கழட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கழட்டும் போது தான் பார்க்குறேன். உள்ளுக்குள்ளே பார்த்தா அந்த ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டாக இருக்குது. உள்ளுக்குள்ளே பாருங்கள் எல்லாம் துருப்பிடிச்சு கிடக்குது. இது வந்து நம்ம ஸ்டாக்கான ஐட்டம் போல், இது நம்மக்கிட்ட தள்ளி விட்டானுங்க. சரி நல்ல வேலை நம்ம ரிட்டர்ன் போட்டுட்டோம். ரிட்டர்ன் போடாமல் நான் பார்க்காம விட்டேன்னா என்ன ஆகிறது பாருங்கள், துருப்பிடிச்சு கொஞ்ச நாள்லேயே போய் சேர்ந்துருக்கும். அந்த வாரண்ட்டியும் கிளைம் பண்ண முடியாது. ரிட்டர்ன் கேட்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ கேள்வி கேட்குறான்னு சொல்லிட்டு. அவன் கால் பண்ணாலும் சரி எடுக்க மாட்டேங்கிறான், அவன் கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிறான். போங்காட்டி கடைசியில் கால் பண்ணி எவ்வளோ பண்ணியாச்சு. உள்ளே போட்டு போட்டாச்சு. இதுதான் இந்த சைக்கிள் வேஸ்ட்டு. அதை செக் பண்ணும்போது அவங்க பார்த்து இது பண்ணிக்கிட்டோம். ஃபைனலி வந்தாங்க, 4 செக் பண்ணானுங்க. அவர் தூக்கி உள்ளே போட்டு கொண்டு போயிட்டானுங்க. சொல்லமான்ட்டு ஒரு டிப்ஸ் வேறு கேட்டாருங்க, கொஞ்சம் நல்ல கொடுக்கல. நான் எவ்வளோ ஆச்சு நான் சொல்கிறேன் மொத்தமாக பில்லு. சைக்கிள் ஃபிட்டிங், லாக்கு, பெல்லு, ஃபோக்கஸ் வீலு எல்லாம் சேர்த்து வச்சு 5000 ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு. அதுவும் நம்ம ரிட்டன் வாங்கிட்டோம். ஆனால் 150 ரூபா மட்டும் போயிடுச்சு. அப்புறம் பெல்லு மட்டும் நம்மக்கிட்ட இருக்குது, லாக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அது நம்ம புது சைக்கிள் வாங்கினா அதுக்கு மாட்டணும். நம்ம இதுக்கு நாங்கள் கொடுக்குற ரேட்டிங் 2 தான் தரோம். வேஸ்ட்டு, சுத்தமாக வேஸ்ட்டு. இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.